மோசே பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். யாத்ரா 38 உன் கூட தான் நான் பண்றேன். எப்படி என்ன பாருங்க, ஜனங்களோட பண்ணல, இந்த உடன்படிக்கை ஒரு தனி மனிதனோடு பண்ணின உடன்படிக்கை என்று சொன்னார். உன் நிமித்தம் இந்த 6 சபைகளும் 6 கற்சாடியில் இருக்கிற தண்ணீர் திராட்சரசமாய் மாறுவது போல உன்னுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை திராட்சரசமாய் மாறும். அப்ப இந்த வசனம் சொல்லுது, வாசிங்க, நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். வாசிங்க 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து. யாரு? சிங்குலர். ஓங்குட உனக்கு முன்னாடி ஓங்குட கர்த்தருக்கும் மோசேக்கும் ஒரு தொடர்பு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கும் மோசேக்கும் ஒரு பிணைப்பு. எதுக்கு உங்க மாமியார்ட்ட போய் கையில காசை கொடுக்குறீங்க? அந்த அம்மா ரோட்ல பார்த்தா நீங்க காசு தருவீங்களா? கல்யாணம் பண்ணாம இருந்தா டக்குன்னு கூப்பிட்டு ஒரு 50,000 ரூபான்னு கொடுப்பீங்களா? ஏன்? ஆனா இன்னைக்கு எதுக்காக நீங்க அந்த மாமியார்ட்ட போய் 50,000 ரூபாய் கொடுக்குறீங்க? மனைவியை பார்த்து சொல்றீங்க, உன் நிமித்தம். அப்ப எதுக்காக அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க? உன் நிமித்தம். அப்ப மோசேட்ட சொல்றாரு, உன் கூட இருந்து நான் பெரிய காரியத்தை செய்யறேன். உன் கூட இருந்து நான் செய்யற காரியம் உன் கூட நானு. அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தான். நீயே நானு. உன் கூட இருந்து நான் செய்வேன். அது பயங்கரமா இருக்கும். ஆனா யாரெல்லாம் அதை பார்க்க போறா? உன் கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும். உன் நிமித்தம் உன் கூட இருக்கிற எல்லா ஜனங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன்.